நமஸ்காரம். சேக்ரெட் சனாதனா யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள 5 எபிசோடையும் பார்க்கணுன்னு நினைக்கிறவ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்க்கலாம். அதுக்கு உண்டான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மேற்கொண்டு நம்ம இன்றைக்கி காசி யாத்திரை பற்றி பேச போகிறோம். சென்ற எபிசோடில் பிரயாக்ராஜில் குளிச்சுட்டு வந்து திருவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு வந்து சாஸ்திரிகளை பார்த்து தர்ப்பணம் பண்ணுறது, தம்பதி பூஜை பண்ணுறது பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பிரயாக்ராஜில் குளிச்சுட்டு வரும்போதே நம்ம முன்னே ஏற்கனவே சொல்லியிருந்தபடி நீங்கள் சுபகிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய மக்கர சாமான்களையும் ரவிக்கத்தூண்டு மற்ற தட்சிணையும் அந்த நதி தீரத்திலே கொடுத்துட்டு வர்றது சாலை சிறந்தது. நீங்கள் அதுக்கு உண்டானது தனித்தனி பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா அங்கே போகும்போது நீங்கள்லாம் ஜென்ஸு ஷவர் பண்ணிக்கணும், லேடிஸ் முடி எடுக்கணுங்கிற மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வேறு மாதிரி எதுவும் தீட்டுப்படாமல் தனியாக வச்சுருந்தேன்னா மங்கள சாப்பாடில் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் போயிட்டு ரூமுக்கு போய் உங்களுடைய ஈரத்துணிகளை வச்சுட்டு கங்கா தீர்த்தம் அதையும் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி தர்ப்பணங்கள் மற்ற அந்த தம்பதி பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆலய தரிசனத்துக்கு வந்தேன்னா நீங்களும் கம்ஃபர்டபுளாக வந்து ஆலய தரிசனத்தை செய்யலாம். நீங்கள் நேரம் வரும்போது திருப்பியும் அதே பிரயாகராஜுக்கு தான் மறுபடியாக இருக்கும். அந்த பிரயாகராஜில் திருவேணி சங்கமத்துக்கிட்ட தான் முக்கியமான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. நேரம் வந்தேன்னா திருவேணி சங்கமத்தில் அந்த கங்கை கரைக்கு எத்தாப்புலேயே உங்களுக்கு சங்கரமானம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பிரயாகராஜ் ஃபோர்ட் இருக்குது. பிரயாகராஜ் ஃபோர்ட்டில் அக்ஷயவட்டுன்னு சொல்லுவாங்க. அக்ஷயவட்டுங்கிறது ஒரு ஆலமரம் தான். அந்த ஆலமரம் ஒரு புராதனமான ஆலமரம், புனிதமான ஆலமரம். அதை அங்கே தரிசனம் பண்ணணும். அதனுடைய ஆலமரத்தினுடைய அந்த இடத்துல பாதாளபுரி அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அந்த பாதாளபுரி கோயிலுடைய அண்டர் கிரவுண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆலமரத்தினுடைய வேறு தரிசனம் பண்ணலாம். அது அங்கே பூஜிக்கப்படுகிறது. அது தவறாமல் தரிசனம் பண்ணணும். அதே நீ கீழே போனீங்கன்னா வேறு சில தெய்வ திருவுருவங்கள்லாம் அங்கே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆலமரத்தையும் கீழே போய் வேறையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வரலாம். அது முக்கியமான இடம். அந்த ஆலமரத்துக்கு சில விசேஷங்கள் உண்டு. அதாவது ராமர், சீதை, லக்ஷ்மணர்லாம் வனவாசத்துக்கு கிளம்பும்போது இந்த ஆலமரத்துக்கு அடியில் தங்கியிருந்ததாகவும், கிளம்பும்போது சீதா இந்த ஆலமரத்துக்கு ஆசீர்வதிச்சு உனக்கு சிரஞ்சீவியாக நீ இருப்ப, உனக்கு எந்த காலத்து அழிவில்லைன்னு சொன்னதாகவும் ஒரு புராண கதை உண்டு. இதை பற்றி காளிதாசரோட ரகுவம்சத்தில் சொன்னதாக சொல்கிறான். ஸோ அப்படிப்பட்ட அந்த மரம் பிரளய காலத்தில் கூட அழியலையாம். கிருஷ்ணர் வந்து ஆலையில் போகிறாரு, அந்த ஆலையில் கூட இந்த ஆலமரத்தோட இலைதான் சொல்கிறார். இந்த மரத்தில் வேறு இங்கே இருக்குது. நடுபாகம் காசியில் இருக்குது, மேல்பாகம் கயாவில் இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ இந்த ஆலமரம் ரொம்ப புனிதமான மரம். தவறாமல் தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த ஆலமரம் மாதிரி இன்னும் ஒரு 6 ஆலமரங்கள் விசேஷமான ஆலமரங்கள்லாம் இருக்குது. அதாவது காசி, கயா, பிரயாகராஜ் இதை தவிர 3 இடத்துல குருக்ஷேத்திரத்தில் இருக்குது. அங்கே தான் கிருஷ்ணர் வந்து கீதை சொன்ன இடம். அதே மாதிரி முசாஃபர் நகரில் சுகர்தான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போனீங்கன்னா அங்கே தான் பாகவதம் சொன்ன இடம். பரீட்சத்துக்கு சுகர் பாகவதம் சொன்ன இடம். அங்கே ஒரு ஆலமரம் உண்டு. இதே மாதிரி பிருந்தாவனத்துக்கு போனால் அங்கே கிருஷ்ணர் அந்த மல்யுத்தம்லாம் செஞ்ச இடம்னு சொல்லுவாள். அந்த இடத்துல ஒரு ஆலமரம் உண்டு. இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஆலமரங்கள். எல்லாத்துக்குமே புராதன கதைகள் உண்டு. எல்லாமே புராதனமான பிராச்சீனமான மரங்கள். அவ்வளோ. இதே மாதிரி புத்த கயாவுக்கு போனேன்னா அங்கேயும் ஒரு புத்த கயாவில் புத்தருக்கு ஞானம் படித்த போதி மரமும் ஒரு ஆலமரம் தான். எல்லாமே 3000 வருஷத்துக்கு முந்தின மரங்கள். ஸோ இதை தரிசனம் செய்ய வேண்டியது. அதற்கு பிறகு அங்கே பக்கத்தில் சரஸ்வதி கூப்புன்னு சொல்லுவாள். இந்த சரஸ்வதி கூப்புக்கு போனேன்னா சரஸ்வதி அந்தர்வாகின்னு சொல்கிறோம் இல்லையா, கங்காயமரால் சரஸ்வதியை பார்க்க முடியலங்கிறமே, அந்த சரஸ்வதி இந்த கடத்துக்குள்ளே இருக்க தண்ணியில் பார்க்கலாம்னு சொல்கிறான். அதை நம்ம அந்த இடத்துல பார்த்து தரிசனம் பண்ணிக்கணும். அதை நம்ம மானசீகமாக உணரணும். அங்கே நம்ம சரஸ்வதியை பார்க்குறோம் அப்படிங்கிறத மானசீகமாக உணரணும். இதுக்கு அடுத்தபடி நீங்கள் தள்ளி போகிறீங்கன்னா அடுத்தாப்பில் ஒரு ரெக்ளைனிங் ஹனுமான் ஒருத்தர் இருப்பார், படுத்துட்டு இருப்பார். அது பேர் படா ஹனுமான்னு சொல்லுவாள். இந்த படா ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு அவரை தரிசனம் பண்ணால் வேண்டியது எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாள். அதுக்கு பக்கத்தில் சங்கரமடம். அந்த அந்த விமான மண்டபம்னு சொல்லுவார். சங்கர விமான மண்டபம் அது ஒரு 4 அடுக்கு மண்டபம். அது 1986 வருஷமும் என்னமோ சங்கர மடத்தில் அது கட்டியிருக்கான்.
அது ஒரு 4 ஸ்டோரியாக உண்டு. கீழ் மாடியில் ஆதிசங்கரோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அடுத்தபடியாக மேலே போனேன்னா முதல் மாடியில் காமாட்சி அம்மன் 51 சக்தி பீடமும் இருக்கும். அதற்கு மேல் மாடியில் பாரதி இருப்பார். அங்கே 108 திவ்யதேச பீடங்கள் இருக்குது. அதுக்கு மேலே போனேன்னா சகசரலிங்கம் உண்டு. இது சிவனுக்காக ஒரு டெடிகேட்டட் மண்டபம். இது அது ஆதிசங்கர் நினைவாகவும் கட்டப்பட்டது. இங்கே ஆதிசங்கர் அத்வைத பிலாசபியை ஸ்தாபிதம் பண்ண காலத்தில் மீமாம்சிகம்னு ஒரு மதம் இருந்தது தான். இந்த மீமாம்சிக மதத்தில் ரொம்ப பெரிய 2 குருமார்கள், ஒருத்தர் பேர் குமரில பட்டர் பேர், ஒருத்தர் பேர் மண்டல மிஸ்ரர் பேர். குமரில பட்டருடைய குரு தான் மண்டல மிஸ்ரர். அவரோட மனைவி சரஸ்வவாணி. அவள்லாம் பிரம்மா சரஸ்வதியோட அவதாரம்னு சொல்லுவாள். அவளால் போய் மீமாம்சிகம் அந்த பாலிசியை அந்த சித்தாந்தத்தை உடைச்சி அதில் வெற்றி பெற்றவர் ஆதிசங்கரர். அந்த குமரில பட்டர் மண்டல மிஸ்ரர் சிலைகள்லாம் வாசலில் உங்களுக்கு அங்கே என்கிரேவ் பண்ணியிருப்பாள். அது நீங்கள் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் போகிறீங்கன்னா இந்த வேணி மாதவன் மிக மிக முக்கியம். வேணி மாதவனுங்கிறது அஸ்வமேத யாக கட்டு அங்கே இருக்குது. அஸ்வமேத காட்டுன்னு சொல்லி அங்கே ஒரு இடம் உண்டு. அதுக்கு எய்த்தாமல் ஒரு 3/4 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா நீங்கள் வேணி மாதவன் கோயிலுக்கு போனால் அங்கே லட்சுமி நாராயண தரிசனம் செய்யலாம். அவளை தரிசனம் செய்யாமல் பிரயாகராஜோட நம்மளுடைய தீர்த்த யாத்திரை நல்லபடியாக முடியாது. அவளை தரிசனம் பண்ணி அவள் ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு நான் சொல்கிறதுன்னு சொன்னால், இங்கேருந்து நீங்கள் கிளம்பும்போது காசிக்கு போகும்போது தேவைப்பட்டவா சௌகரியப்பட்டவா அயோத்தியும் பார்த்துட்டு போகலாம். நேராக அங்கேயே போகிற வழியில் தான் அயோத்தி இருக்குங்கிறதுனால அயோத்திக்கு போயிட்டு சரையில் குளிச்சுட்டு பாலராமரையும் தரிசனம் பண்ணி முக்கிய இடங்களாம் தரிசனம் பண்ணிட்டு காசிக்கு போகலாம். அல்லது நேரடியாகவும் காசிக்கு போகலாம். இந்த அவ்வாவ சௌகரியத்தை பொறுத்தது. ஆனால் அந்த அயோத்திக்கு போகிறதுக்கு காசி யாத்திரையோட ஒரு பகுதி அல்ல, கம்பல்ஷன் கிடையாது. அது உங்கள் சௌகரியம் போல் அது போய்க்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் பிரயாக்ராஜ் வரைக்கும் நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். நீ அடுத்த பகுதியில் நம்ம காசி யாத்திரையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். எல்லாம் காசி யாத்திரை போயிட்டு அங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள், கயாவுக்கு போய் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம் பார்க்கலாம். நமஸ்கார்.